முன்பு ஒரு காலத்தில் பழங்கால இந்தியாவில் ஹஸ்தினாபுரம் என்ற நாட்டை பாண்டு என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு 5 மைந்தர்கள். அவர்களில் மூத்தவரே யுதிஷ்டிரன். பாண்டவர்களின் பங்காளி சகோதரர்கள் கௌரவர்கள் ஆவார்கள். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாததால் அடிக்கடி சண்டை நிகழும். பாண்டவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவதைக் கண்டு பொறாமைப்பட்ட கௌரவர்கள் நல்ல தருணம் பார்த்து காத்திருந்து தங்களுடைய வஞ்சத்தை தீர்த்துக் கொண்டனர். ஹஸ்தினாபுரம் அருகில் வைரவனம் என்ற வனம் இருந்தது. அந்த வனம் எல்லா இயற்கை வளங்களையும் பெற்று மிகவும் அழகாக இருந்தது. கொடிய மிருகங்களும் செவிக்கினிய பறவையின் ஒளியும் காட்டு மலரின் வாசமும் நிறைந்த அழகான வனம் அது. இந்த கானகத்தில் வாழ்ந்த பிராமணன் ஒருவரிடம் 2 குச்சிகள் இருந்தன. அதை அவர் தன் சொத்தாக மதித்து வந்தார். தீ மூட்டி யாகம் வளர்க்க அந்த குச்சிகளை உரசுவார். வேலையில்லாத பொழுது அந்த குச்சிகளை ஒரு மரக்கிளையில் தொங்கவிடுவதுதான் அவரது வழக்கம். ஒரு நாள் ஒரு மான் அந்த குச்சியை விளையாட்டாக தட்டிவிட்டது. குச்சிகள் அதன் கொம்புகளில் சிக்க மான் அங்கிருந்து ஓடிவிட்டது. ஓ கடவுளே, நான் என்ன செய்வது? இந்த குச்சிகள் இல்லாமல் எப்படி யாகத்தை நடத்துவேன் என்று தெரியவில்லையே. அந்த பிராமணன் மானை பிடிக்க முயற்சித்தார். ஆனால் மான் ஓடி மறைந்தது. நான் இப்பொழுது என்ன செய்வது? என்னுடைய குச்சிகளை யார் எனக்கு மீட்டுத் தருவார்கள்? நான் பாண்டவர்களின் உதவியை நாடினால் அவர்கள்தான் எனக்கு நிச்சயமாக உதவி செய்ய முடியும். இந்த சமயத்தில் தான் பாண்டவ இளவரசர்களான யுதிஷ்டிரன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் ஆகிய 5 தங்கள் எதிரிகளான கௌரவர்களிடம் அனைத்தையும் இழந்து தங்கள் மனைவி திரௌபதியுடன் வனவாசம் செய்தனர். அந்த சமயத்தில் தான் பிராமணர் உதவிக்காக பாண்டவர்களை அணுகினார். வாருங்கள் பிராமணரே, நான் தங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? வீரம் மிக்க மன்னரே, நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். என்ன நடந்தது? நான் யாகத்திற்கு தீ மூட்டுவதற்காக உரசினால் நெருப்பு வரும் 2 குச்சிகளை வைத்திருந்தேன். தவறுதலாக ஒரு மான்குட்டி அதை எடுத்துச் சென்று விட்டது. என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து அந்த குச்சியை மீட்டுத் தாருங்கள் மன்னா. கவலை வேண்டாம், அந்த மானை கண்டுபிடித்து உங்கள் குச்சியை மீட்டுத் தருகிறோம். மானை வேட்டையாட பாண்டவர்கள் உடனடியாக புறப்பட்டனர். விரைவில் அதன் காலடி தடங்களை கண்டுபிடித்தனர். முடிவில் ஆசிரமத்திலிருந்து வெகு தொலைவில் ஓரிடத்தில் கொம்புகளில் குச்சி சிக்கிய அந்த மானை கண்டனர். அதோ அந்த மான்! அர்ஜுனன் அம்பு எய்த மறுகணமே அந்த மான் உடனடியாக மறைந்து விட்டது. யுதிஷ்டிரரே, அது மறைந்து விட்டது. என்ன ஆச்சரியம்! அது அருகில்தான் இருக்கும். சிறிது நீர் அருந்தி விட்டு செல்வோம். எனக்கு மிகவும் பசியாக உள்ளது. எனக்கும் மிகவும் தாகமாக இருக்கிறது. நகுலா, அந்த மரத்தின் மீது ஏறி அருகில் ஏதாவது குளம் தெரிகிறதா என்று பார். அண்ணா, அருகில் ஒரு குளம் உள்ளது. நான் அனைவருக்கும் தண்ணீர் கொண்டு வருகிறேன். நகுலன் நீர் அருந்த முற்பட்ட போது திடீரென நிலைக்கல்லில் ஒரு குரல் அவனை தடுத்தது. இந்த குளம் எனக்கு சொந்தமானது. என் கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு நீரை குடி. என்னது இது? இங்கு யாருமே இல்லையே. நீர் பருகிவிட்டு குரல் யாருடையது என்று பார்க்கலாம். நகுலன் நீரை பருகியதும் உடனே இறந்து விட்டான். சகாதேவா, நகுலனுக்கு என்ன ஆயிற்று என்று நீ போய் பார்த்து விட்டு வா. சகாதேவன் அந்த குளத்தை வந்தடைந்தான்.
ஆனால் அவனுக்கும் அதே கதியே நேர்ந்தது. அதன் பிறகு அர்ஜுனனும் பீமனும் அந்த குளக்கரையை வந்தடைந்தனர். அக்குரல் சொல்லும் முறைகளை கேட்காமல் நீர் அருந்தியதால் அவர்களும் மடிந்தனர். தன்னுடைய இளைய சகோதரர்களை தேடி யுதிஷ்டன் அந்த குளக்கரைக்கு வந்தடைந்தார். தனது இளைய சகோதரர்கள் தரையில் மடிந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியுற்றார். என்னுடைய சகோதரர்கள் அர்ஜுனா, பீமா, நகுலா, சகாதேவா, என் குழந்தைகளே, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? வீரத்தில் உங்களுக்கு நிகர் இந்த உலகத்தில் எவரும் இல்லையே. யுத்தம் நடந்ததற்கு அடையாளமாக ஆயுதங்களும் இல்லையே. நான் என்ன செய்வேன்? குளத்தில் நீர் அருந்த யுதிஷ்டன் சென்ற பொழுது மீண்டும் அந்த குரல் அவனை தடுத்தது. இந்த குலத்துக்கு சொந்தமான கொக்கு நான் தான். என் கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நீரை குடித்தால் நீயும் மடிவாய். என் தம்பிகளை கொள்வதற்கு தேவர்களாலும் அசுரர்களாலும் முடியாது. சொல், யார் நீ? ஒரு அரக்கன் அவர் முன் தோன்றினான். யக்ஷனே, கேள்விகளை கேள், நான் பதில் சொல்ல முயற்சிக்கிறேன். ஒருவன் உண்மையான பிராமணனாவது பிறப்பிலா, நடத்தையாலா, படிப்பினாலா? நடத்தைதான் ஒருவனை உண்மையான பிராமணனாக்கும். உன்னை ஆச்சரியம் கொள்ள செய்வது எது? நாளுக்கு நாள் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் மக்கள் வாழ விரும்புகிறார்கள். அதுதான் ஆச்சரியம் கொள்ள வைக்கிறது. செல்வந்தனாவது எப்படி? மகிழ்வாயிருப்பது எப்படி? ஒரு மனிதன் காமத்தை விட்டால் செல்வந்தனாகி விடலாம். ஆசையை விட்டொழித்தால் அவன் மகிழ்ச்சி அடையலாம். உன் பதில்களால் மகிழ்ந்தேன். உன் தம்பிகளில் ஒருவரை உயிர்ப்பிக்கிறேன். யார் வேண்டும் என்று சொல். நகுலன் வேண்டும் பிரபு. ஏன் உனக்கு பீமன் அர்ஜுனன் வேண்டாமா? நகுலன் உன் மாற்றாந்தாயின் மகன்தானே. என்னுடைய தந்தைக்கு குந்தி, மந்திரை என்ற 2 மனைவிகள் உள்ளனர். குந்தியின் மகன் நான் உயிரோடு இருக்கிறேன். மந்திரையின் மகன் நகுலன் உயிரோடு இருக்கட்டும் என்றுதான். உனது நேர்மையை பாராட்டுகிறேன். உன்னுடைய தம்பிகள் யாவரும் உயிர் பெறுவார்கள். பிரபு, தாங்கள் யக்ஷனாக இருக்க முடியாது. தாங்கள் யார் என்பதை தெரியப்படுத்துங்கள். அடுத்த கணமே யார் மூலமாக குந்தி தேவிக்கு யுதிஷ்டன் பிறந்தாரோ அந்த மரணத்தின் தலைவன் யமதர்மராஜன் அங்கு தோன்றினார். யுதிஷ்டரா, நான் யமன். உன்னை சோதிக்க எண்ணினேன். உன்னை இங்கு அழைத்து வர பிராமணனின் குச்சிகளை மான் ரூபத்தில் வந்து நான் தான் கவர்ந்து சென்றேன். இதோ அந்த குச்சிகள். வேறு என்ன வேண்டும் கேள். பிரபு, காமமும் கோபத்துக்கும் நான் அடிபணியக்கூடாது. நான் எப்போதும் விதிப்படி நேர்மையாகத்தான் நடக்க வேண்டும். நீ தர்மராஜனின் மறு உருவம். எப்போதும் நல்லவனாக இருப்பாய். யமன் மறைந்தவுடன் பாண்டவர்கள் திரும்பி வந்து அந்த குச்சியை பிராமணரிடம் கொடுத்தனர். நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் மன்னா. மிக்க நன்றி. யுதிஷ்டரும் அவரது சகோதரர்களும் ஆசிரமத்திற்கு புறப்பட்டனர். வீரமும் விவேகமும் இருந்தால் மட்டும் போதாது, புத்திசாலித்தனமும் நேர்மையும் வேண்டும் என்பதை யுதிஷ்டன் இதன் மூலம் நிரூபித்தார். புத்திசாலித்தனம் கலந்த அறிவு அனைவருக்கும் வேண்டும்.